பொன்னினாலான நூல், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். முதல்ல இந்த அறையை எதனால நீங்க கட்டணும்னா விசுவாசத்தினால நல்லா டைட்டா கட்டணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இரண்டாவது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்து பாராட்டின எல்லாம் யாரை பாத்தீங்களா தெரியுமா? அந்த விசுவாசிகள் தான் பாராட்டியிருப்பார். ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு அப்படி. இன்னொரு அம்மா பார்த்து சொல்லுவார், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி அப்படின்னு. ஒரு தீவிரவாதக்காரனை பார்த்து சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டே போவார். சிஸ்டர் பிரதர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க விசுவாசியா இருப்பது வேறு, விசுவாசத்தோடு இருப்பது வேறு. பேதுரு முதல்ல போட்டு ஒண்ணு இல்லாம நின்னா பாத்தீங்களா? அவரா கூப்பிடுறாரு, வாடா வாடா. அவன் சொல்றான், ராத்திரியில என்ன பண்ண, ஒண்ணுமே இல்ல, இப்ப போய் ஆழத்துல போடு. அவன் மறுபடியும் போய் ஆழத்துல போட்டா ஒரு போட்டு இல்ல 2 போட்டு ஃபுல்லா எடுத்துட்டான். இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? போட்ல வச்சு கொண்டு போறாரு. அவன் விசுவாசத்தோட கூட வந்தாச்சு, அந்த பெல்ட் இன்னும் இருக்கிறாரு, கரெக்டா இருக்கிறாரு. அவனை பக்கத்துல உட்கார வச்சு பாக்குறாரு. காற்றும் கடலும் அடிக்கும் போது போட்டு ஆடுது. போட்டு ஆடும்போது இயேசு என்ன செய்யறாருன்னா தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, பேதுருவும் இன்னொரு தலைவணி போட்டு தூங்க போறானா இல்ல இவனும் டான்ஸ் ஆட போறானா அப்படின்னு ஒன்றரை கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் தூங்குறாரு நினைக்காதீங்க, ஒன்றரை கண்ணில் பார்ப்பாரு. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. இப்ப விசுவாசம் அப்படி மாறுது. அடுத்தது இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? முதல்ல அவனுக்கு கொடுத்தாருல, ரெண்டாவது சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பை ஃபெய்த் கற்றுக் கொடுக்குறாரு. அடுத்த போட்டு ஆடும்போது நீ பேதுருவே, பேதுரு ரெடி ஆயிட்டான். ரெண்டாவது தடவை பார்த்தான், காற்றையும் கடலை பார்த்து எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, அமைதி ஆயிடுச்சு. பேதுரு பார்த்தான், இது பெரிய சூப்பரா இருக்க, அடுத்து நம்ம செஞ்சிருவோம். மூணாவது முறை வர்றான், போட்ல வந்துட்டு இருக்கிறோம். இயேசு அங்கே இதெல்லாம் நடந்து வர்றாரு கடல்ல. பாருங்க, அவனை ஒரு ஸ்டேஜா கொண்டு போறாரு. பாருங்க, இப்படிதான் கொண்டு போறவங்கள. பேதுரு சொல்றான், நீரே ஆனால் நான் நடந்து வரேன், கட்டளை இட மாண்டவரே. ஆண்டு சொல்ல, வா கட்டளை கொடுத்துற, வா. காலத்துக்கு வச்சான், கொஞ்சம் கீழே போற மாதிரி கர்த்தர் கையை பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படிதான் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போறாரு, மேல அவர் பாருங்க 12 பேரையும் கொண்டு போக மாட்டாரு, இந்த 3 பேரை தான் கொண்டு போறாரு. ஏன்னா மீதி 9 பேர் இந்த ஸ்டேஜுக்கு வர மாட்டான். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கொண்டு போய் இவன் மேல மறுரூப மலையில நிறுத்துறாரு. கடைசியில் ஆண்டவர் காட்டுறாரு, மோசே எலியாவோட பேசுறாங்க. பேசும்போது மோசே சொல்றான், ஆண்டவரே மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். இது வரைக்கும் கீழே இருந்த பேதர் என்ன தெரியுமா சொல்லுவான், எனக்கு வேணும் எனக்கு வேணும். விசுவாச உச்சத்துல போனோம்னா அவன் சொல்றான், ஐஸ்வே உமக்கு ஒரு கூடாரம் போடுவோம். இப்ப ஆண்டவர் யோசிக்காரு, பேதர் வாயிலிருந்து எனக்கு கூடாரம் வேணும். அவனுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த இயேசுவுக்கு கூடாரம் போட்டா அதுல கண்டிப்பா ஒரு மூளையாச்சும் நம்ம கொடுப்பாரு. இவரோட இருக்க எனக்குள்ள விசுவாசம் பலப்பட்டுட்டே வரும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்களுடைய விசுவாசம் பலப்படுவதாக.